யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராஜன் ஆகியோருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்ற இருப்பதாக தெரிவித்தார். திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் விரைவில் அங்கு இருவருடைய சிலையும் நிறுவ இருக்கிறது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் மீது அரசியல், பொருளாதார, சமூக, பண்பாட்டு படையெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு எதிராக திமுக எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மொழிப்போர் இன்னும் முடியவில்லை எனவும் இந்தி சமஸ்கிருத திணிப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொல் சமூகமான தமிழ் சமூகம் மேல் ஆரிய மொழியை நேரடியாக திணிக்க முடியவில்லை என்று பள்ளிகள் மூலமாக, பல்கலைக்கழகங்கள் மூலமாக திணிக்க நினைக்கிறார்கள் என்றும் கூறினார். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். வான்நோக்கி வளர்ந்து வரும் தமிழ்நாட்டை பார்த்து சில சக்திகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக, தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடாமல் சூசகமாக புறந்தள்ளி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல் என திட்டவட்டமாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்ச அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் தான். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. திமுகவின் வெற்றி சரித்திரம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.